பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் பொங்கல் தினத்தன்று ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி தோல்வி கொடுத்த திரைப்படங்களை தான் வரிசையாக நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள். முதல் திரைப்படம் மதுர சூரன். 1984 எம்.ஆர். விஜய் சந்திரா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், விஜய் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. மதுர சூரன் இந்த திரைப்படம் பார்ப்பதற்கு மிக அருமையான திரைப்படம், சுமாரான ஒரு திரைப்படமாக அமைந்தது. இரண்டாவது திரைப்படமாக அலை ஓசை. இந்த திரைப்படம் 1985 சிறுமுகை ரவி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையாணி இளையராஜா. கேப்டன் விஜயகாந்த், நளினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் ஒரு பாடல் மிக அற்புதமாக அமைந்திருக்கும். போராடடா இந்த பாலேந்திரா என்ற பாடல் பட்டி தொட்டியெல்லாம் இன்று ஒழித்து கொண்டிருக்கு. இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. மதுரை மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. அலைகள் ஓசைதிலே பொங்கல் தினத்தன்று வெளியாகி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக கரிமேடு கருவாயன். இந்த திரைப்படம் 1986 ராமநாராயணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையாணி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நளினி, சத்யராஜ் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 175 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. 1986 கரிமேடு கருவாயன் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக சிறை பறவை. இந்த திரைப்படம் 1987 மனோபாலா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையாணி இளையராஜா இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படம். மிக அற்புதமாக பாடல் அமைந்த இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. திரையரங்கிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்த சிறை பறவை இந்த திரைப்படம் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. 1987 வந்த ஒரு சிறந்த திரைப்படங்களும் இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக காலையும் நீயே மாலையும் நீயே. இந்த திரைப்படம் 1988 ஆர். சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவேந்திரன். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், இளையதிலகம் பிரபு மற்றும் ராதிகா, லட்சுமி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பாங்க. இந்த திரைப்படம் 75 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்திருக்கு. இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க. பேப்பர் நம்மகிட்ட கிடைக்கல. இந்த திரைப்படமும் ஒரு நல்ல திரைப்படம் தான். பிரபு மற்றும் கேப்டன் இணைந்து நடித்திருக்கும் ஒரு சிறந்த திரைப்படம். அண்ணன் தம்பி என இருந்தாலும் காலையும் நீயே மாலையும் நீயே ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. சிலர் சொல்லும்போது இந்த திரைப்படம் தோல்வி என்று சொல்வார்கள். இந்த திரைப்படம் 75 நாள் ஓடிய பேப்பர் ஆடு நம்மகிட்ட இருக்குது. இந்த திரைப்படம் ஒரு ஹிட் திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக புலன் விசாரணை. இந்த திரைப்படம் 1990 ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையாணி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரூபினி, சரத்குமார் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. வில்லத்தனம் ஃபைட் என்ற அளவுக்கு சொல்லும் அளவுக்கு மிக பிரமாதமாக 175 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. சரத்குமார் அவர்கள் ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் மிக அற்புதமாக அமைந்திருக்கும். ஒரு கதாபாத்திரத்துக்கு ஏற்றாற்போல் புலன் விசாரணை திரைப்படம் இன்றும் ஏற்கும் அளவுக்கு மிக பிரமாதமாக ஒரு வெற்றியை கொடுத்தது. 1990 மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கண்ட சிறந்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக சின்ன கவுண்டரு. இந்த திரைப்படம் 1992 ஆர். உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையாணி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சுகனியா, மனோரமா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. வடிவேல் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மிக அற்புதமாக இந்த திரைப்படம் 275 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம். பட்டி தொட்டியெல்லாம் கலக்குன்னு கலக்கிய ஒரு சிறந்த திரைப்படம். திரையரங்கில் பார்த்தீங்கன்னா வெள்ளி விழா ஓடி மிக அற்புதமாக 1992 மிக சிறந்த திரைப்படங்களில் சின்ன கவுண்டர் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அதிகமாக கொடுத்த ஒரு வெள்ளி விழா சிறந்த திரைப்படம். பொங்கல் தினத்தன்று ஒரு வெற்றி திரைப்படம் சின்ன கவுண்டர். அடுத்த திரைப்படமாக கோயில் காளை. 1993 கங்கை அமரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையாணி இளையராஜா. கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கனகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஜுஜாதா போன்ற பலர் நடித்திருந்தாலும் இந்த திரைப்படம் மிக அற்புதமாக பாடலெல்லாம் அமைந்திருக்கு. இந்த திரைப்படமும் 100 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் ஒரு நல்ல வெற்றியை கிடைத்தது. பொங்கல் தினத்தன்று பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை கொடுத்த கோயில் காளை ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக சேதுபதி IPS. இந்த திரைப்படம் 1994 பி. வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த்,
மீனா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மிக அற்புதமான ஒரு திரைப்படம். ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரித்ததில் சேதுபதி ஐபிஎஸ் அற்புதமான ஃபைட் சீன். இந்த திரைப்படம் திரையரங்குகளே வசூல் அள்ளி கொடுத்தது. இந்த திரைப்படம் 170 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படங்களே சேதுபதி ஐபிஎஸ். இன்றைய காலகட்டம் என்பது இந்த திரைப்படம் போல ஒரு அற்புதமான திரைப்படம் அமையவில்லை. சேதுபதி ஐபிஎஸ் 1994 மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படங்களை பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுத்த சிறந்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக கருப்பு நிலா 1995 ஆர் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா அவர்கள். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், குஷ்பு மற்றும் ரஞ்சிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக சிறந்த ஒரு திரைப்படம். ஃபைட் சீன், பாடல் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. இந்த திரைப்படமும் 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக தாயகம். இந்த திரைப்படம் 1996 ஏஆர் ரமேஷ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா அவர்கள். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரஞ்சிதா, நெப்போலியன் மற்றும் அருண் பாண்டியன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் காலிவுட் ரேஞ்ச் அளவுக்கு மிக அற்புதமாக 1996 100 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். ஹாலிவுட் ரேஞ்சில் பேசப்படும் அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் தாயகம் திரைப்படம். பொங்கல் தினத்தன்று ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக தர்ம சக்கரம். இந்த திரைப்படம் 1997 KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரம்பா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு 70 நாள் கடந்து ஓடி ஒரு சுமாரான திரைப்படம். அடுத்த திரைப்படமாக உளவுத்துறை 1998 வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ரமேஷ் செல்வம் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், மீனா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மிக அற்புதமான திரைப்படம். இந்த திரைப்படம் கேப்டனின் 125வது திரைப்படம். 100 நாள் கடந்து ஓடி நல்ல ஒரு வெற்றி கொடுத்த ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம். பொங்கலந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. அடுத்த திரைப்படமாக வானத்தை போல. இந்த திரைப்படம் 2000 வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் விக்ரமன். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், மீனா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. பிரபுதேவா போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படம். 175 நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். ஒரு குடும்ப திரைப்படம். இன்றைய காலகட்டத்தில் என்று அழைக்கப்படும் போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வானத்தை போல இன்றும் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு மிக அற்புதமாக ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படமும் 175 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொடுத்தது. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் வசூல் அதிகமாக கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றி பொங்கல் தினத்தன்று. அடுத்த திரைப்படமாக வாஞ்சிநாதன். இந்த திரைப்படம் 2001 சாட்சி கைலாஷ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரம்யா கிருஷ்ணா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் திரையரங்குகளில் நல்ல வசூலை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூலை கொடுத்து மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பொங்கல் தினத்தன்று 2001 வெளிவந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சூப்பர் டூப்பர் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சிறந்த திரைப்படமாக வாஞ்சிநாதன் திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக சொக்க தங்கம். இந்த திரைப்படம் 2003 பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சௌந்தர்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க. ஒரு குடும்ப கதைக்களம் ஒரு திரைப்படம். மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல வசூல் கொடுத்தது. பொங்கல் தினத்தன்று மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக சொக்கத்தங்கம் அமைந்தது. பாக்கியராஜ் இயக்கத்தில் பொங்கல் தினத்தன்று மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு 200 திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. 100 நாள் கடந்து ஓடி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலையும் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக கொடுத்தது. பாக்கியராஜ் அவர்கள் கேப்டனை வைத்து ரொம்ப நாள் இயக்கணும்னு நினைச்ச திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் சொக்கத்தங்கம் என்ற ஒரு திரைப்படத்தில் தான் இருவரை இணைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக எங்கள் அண்ணா 2004 மலையாள இயக்குனர் சித்திக் இயக்கத்தில் வெளிவந்த இந்த கலக்கலான ஒரு திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நமிதா மற்றும் பிரபுதேவா, பாண்டியராஜன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு சிறந்த திரைப்படம். மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. 100 நாள் கலந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூல் கொடுத்தது. பொங்கல் தினத்தன்று மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் பொங்கல் தினத்தன்று வெளியாகிய திரைப்படங்கள் வெற்றி தோல்வி திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். பாய்.